வெல்கம் டு டார்கெட் 190 AS அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேர்ம் டூவில் ஹிஸ்ட்ரியில் தேர்ட் லெசன். த டாபிக் நேம் இஸ் ரைஸ் ஆஃப் மராத்தாஸ் அண்ட் பெஷ்வாஸ். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் டு ட்ரேஸ் த origin and the growth of the Maratha kingdom with particular emphasis on the role played by Shivaji in strengthening it. To know about the administrative structure introduced by Shivaji. To examine how far the Marathas were responsible for the decline of the Mughals, to assess the role of the Peshwas in carrying on a Maratha power. Introduction. The rise power of the Marathas in the southwest posed the real danger to the Mughal Empire. Shaji Bhonsle, Shivaji's father, an officer of the Ahmednagar state and the later Bijapur, proved to be thrown in the flesh of the Mughals, even in Shah Jahan period, but it was his son Shivaji who attained glory among the Marathas, as he could stop the Mughals' empire expansions in the Deccan. Shivaji was a gallant fighter, army general and a guerrilla leader. He built up a band of brave mountaineers who were loyal to him. With their help, he captured many forts and gave Aurangzeb's commander a tough time. As Marathas grew stronger, the Mughal Empire weakened. The Mughal Empire had to recognize the rights of the Maratha to collect their chow taxes all over the Deccan. Warfare opened opportunities for talented commenters who contributed to the vigorous expansions of the Maratha power. Early in the 18th century, the Prime Minister of the Maratha rulers called the Peshwas from the time of the Sahu held real power. Under the aegis of Maratha power, the Peshwas continued their supremacy until 1761. So, ரைஸ் ஆஃப் மராத்தாஸ் அண்ட் பெஷ்வாஸ் அதை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ முகல் பீரியட் இருந்தும் கூட அவங்க பீரியட்லேயே வந்துட்டு மராத்தாஸ் வந்துட்டு ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பீரியட் ஆஃப் ஷாஜஹான் ஆகட்டும், இந்த பீரியட் ஆஃப் அவுரங்கசீப் ஆகட்டும், அவங்க பீரியட்லேயே வந்து சிவாஜிஸ் ஃபாதர் சிவாஜி எல்லாருமே வந்துட்டு அதை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கான டைமாக தான் இருந்தது. ஸோ சிவாஜி பார்த்தோன்னா முகல் எம்பையரை டெக்கானை வந்துட்டு ஆக்குப்பை பண்ண விடாமல் அங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுபோல் அவுரங்கசீப்போட ஃபோர்ட் எல்லாமே வந்து சிவாஜியால் கேப்சர் பண்ணப்பட்டது. ஸோ அந்த பெஷ்வாஸ் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் தி மராத்தா ரூலர் கால் தி பெஷ்வா. ஸோ அந்த மராத்தா ரூலிங்கில் யார் ப்ரைம் மினிஸ்டராக இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம பெஷ்வாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பாயிண்ட்டாக வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சுப்ரமேசி இந்த மராத்தாவோட சுப்ரமேசி எது வரைக்கும் இருந்துன்னு பார்த்தோம்னா அன்டில் 1761 வரைக்கும் மராத்தாவோட கிங்டம் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரைஸ் ஆஃப் மராத்தாஸ், என்னென்ன காரணங்கள் வந்துட்டு நம்மளோட மராத்தாஸ் வந்துட்டு ரைஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ். The physical features of the Maratha country developed certain peculiar qualities among the Marathas which distinguished them from the rest of the people of the India. During the 16th century, the sultans of the Bijapur and the Ahmednagar had recruited them to serve in a cavalry. Their presence was helpful to the sultans in balancing the political ambitions of the Muslim soldiers in their service. The rocky and the mountain terrain gave protections to the Marathas from the invaders. It proved to be advantageous in the guerrilla warfare for the Marathas. ஸோ இது எப்படின்னா ஃபஸ்ட்டு நிறைய காரணிகள் இருக்கும். ஒரு கிங்டம் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து காரணமாக இருக்கும். இதில் இந்த மராத்தா கிங்டம் வந்து என்ரைஸ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணமாக என்ன சொல்லலாம், ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ். ஸோ அந்த கண்ட்ரியோடைய ஜியோகிராஃபிக்கல் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய அமைப்பு, அந்த புவியியல் அமைப்பு கரெக்டாக இருந்ததுனால அவங்களுக்கு நேச்சராகவே ப்ரொடெக்ஷனாகவும் ஒரு பாதுகாப்பான ஒரு நிலவரம் வந்து அங்கே இருந்தது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ராக்கி அண்ட் த மவுண்டெயின்ஸ் கேவ் அ ப்ரொடெக்ஷன் டு த மராத்தாஸ் ஃப்ரம் த இன்வேடர்ஸ். ஸோ வெளியிருந்து வரவங்க அந்த மவுண்டெயின்ஸ் மூலிமா அவங்கள பாதுகாத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுடைய ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் வச்சு அவங்க எந்தெந்த இவங்க நிறைய சீக்ரெட்டான பிளேசஸ் வச்சு சீக்ரெட்டான பாத்வே டனல்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட ஆப்போசிட் பார்ட்டியை வந்து டிஃபீட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஜியோகிராஃபிக்கல் அவங்களுக்கு இருந்த ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து பார்த்தா பக்தி மூமெண்ட் அண்ட் மராத்தாஸ். ஸோ பக்தி மூமெண்ட் வந்து பக்தி மூமெண்ட்டுக்கும் மராத்தாஸ்க்கும்
எந்தளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். The spread of the Bhakti movement in Maharashtra helped the Maratha people develop consciousness of their identity and oneness. It promoted a feeling of unity, especially in terms of social equality among the Marathas. In the Maratha region, the religious leaders were drawn from different social groups. Eknath, Tukaram and Ramdas were the noted Bhakti saints. Tukaram and the Ramdas has considerable influences on the life of the Shivaji. ஸோ பக்தி மூமெண்ட் வந்துட்டு அங்கே இருக்க மகாராஷ்டிராவில் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இவங்க அந்த பக்தி மூமெண்ட்டை என்கரேஜ் பண்ணதுனால அவங்க வந்து ஒரு தனியாக ஒரு யூனிட்டி அண்ட் ஸ்ட்ராங்காக வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டான லீடர்ஸ் பேர்லாம் பார்த்தோன்னா ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பீப்புள்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை துக்காராமும் ராம்தாஸும் சிவாஜியோட லைஃப்பில் ஒரு மேஜர் ப்ளே ரோல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸு அங்கே வந்து இருக்குது. ஸோ சிவாஜியோட லைஃப்பில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸும் வந்து துக்காராம் அண்ட் ராம்தாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜ் ஆஃப் த மராத்தாஸ். ஸோ அவங்க எந்த மொழினால அவங்களுக்கு ஒரு ஃபேக்டராக இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோன்னா மராத்தி லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் ஆல்சோ சர்வ் டு டெவலப் யூனிட்டி அமாங் த பீப்புள். ஹிம்ஸ் கம்போஸ்ட் இன் மராத்தி லாங்குவேஜ் பை பக்தி சைன்ஸ் வேர் சங் பை த பீப்புள்ஸ் ஆஃப் ஆல் த கேஸ்ட் அண்ட் த கிளாஸஸ். ஸோ இந்த மராத்தி லாங்குவேஜில் வந்துட்டு எல்லாருமே இருக்கிறதுனால ஸோ அந்த பீப்புளுக்கு ஒரு யூனிட்டி இருந்தது. ஸோ அவங்க லாங்குவேஜில் பக்தி சயின்ஸ் அந்த லிட்ரேச்சர்ஸ் எழுதுறதுனால அவங்களுக்குள்ள ஒரு தனியான ஒரு வைப்ரேஷன் வந்து அங்கே உருவாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சிவாஜி. ஸோ நெக்ஸ்ட் சிவாஜி பற்றி பார்க்கலாம். சிவாஜி born in 1627 grew up under the care of her mother Jijabai, who influenced him with stories from the Hindu epic Ramayana and the Mahabharata. Shivaji teachers and the guardian Dadaji Gondadev trained him in the art of the horse riding, warfare and the state administrations. At the age of 18 in 1645, when he had just entered the military career, he successfully captured Kondana, a fort near Pune. The following year, he took the fort of the Turna. Then he succeeded in conquering Raigha, which was rebuilt by him. So சிவாஜி வந்து ஃபஸ்ட்டு எப்போ வந்து born ஆனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1627 அவர் பிறக்கிறாரு. ஜிஜாபாய் அவங்க மதர் தான் அவங்கள ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. அவங்களோட மதர் வந்து அதிகமாக என்ன சொல்லி வளர்த்துறாங்கன்னு சொல்லி பார்த்தா அதிகமான ஸ்டோரிஸை சொல்லி வளர்த்துறாங்க. அதுவும் ஹிந்து எபிக் ஹிந்துவோட ஸ்டோரிஸ் வந்து அதிகமாக சொல்கிறாரு. ராமாயணா, மகாபாரதா இந்த மாதிரி கதைகளை சொல்லி தான் வளர்த்துறாங்க. அதுக்கப்புறம் இவரோட சிவாஜியோட டீச்சர் வந்து யாருன்னு பார்த்தோம் தாதாஜி கொண்டதேவ். அவர் தான் வந்துட்டு இவர் கார்டியனும் கூட. ஸோ அவர் வந்து ஹார்ஸ் ரைடிங், வேர்ஃபேர் எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லித்தராரு. அவரோட ஏஜ் வந்து 18 இருக்கிறப்பவே அவர் வந்து மிலிட்ரியில் வந்துட்டு என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் ஈஸியாக வந்து கொண்டானா அப்படிங்கிற ஒரு ஏரியாவும் கேப்சர் பண்ணுறாரு. ஸோ இயர் பை இயர் அவர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கார். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சிவாஜிஸ் கான்ஃபரன்ஷன் வித் சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர். ஸோ சிவாஜிக்கும் சுல்தானுக்கும் நடந்த மோதல்களை பற்றி தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுக்குள்ள என்ன கான்ஃப்ளிக்ட் நடந்தது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சிவாஜி பிகம் டோட்டலி இண்டிபெண்ட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹிஸ் கார்டியன் Gondadev. He also got his father Jaggi transferred to him, which were earlier looked after by the Gondadev. The strength of his army was marvelly foot soldiers. With their help, Shivaji conquered many of the hill forts near the Pune. He captured Purandur from the Mughals. Shivaji military raids agreed the Sultans of Bijapur. He held Shivaji's father captive and released him only after Shivaji's promise to suspend his military raids. Shivaji kept his word and remained at a pace with the Bijapur from then until his father Saji's death. During this period, he toned up his administrations. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சிவாஜி வந்து இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய கார்டியன் வந்து இறந்து போகிறாரு. ஸோ கார்டியன் இறந்து போனதுனால நெக்ஸ்ட்டு அவர் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய ஃபாதர் ரொம்ப நாள் அவரோட ஃபாதர் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார், ஜாகிர். ஸோ அவர் வந்து இருக்கும்போது இவரால் வந்து ஆட்சி செய்ய முடியல. ஸோ எல்லாம் கொஞ்ச நாளைக்கு வந்து அமைதியாக இருக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சிவாஜிஸ் ஃபாதர் தான் வந்து எல்லா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்திட்டு இருந்தார். ஸோ ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் அவர் வந்து டேக் த சார்ஜ் ஆஃப் தேர் எம்பையர். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் தான்
மராத்தா ஒரு கிங்டம் வந்து மொழியை வந்து என்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஸோ கன்சால்டேஷன் ஆஃப் மராத்தா பவர், அவர் வந்து எப்படி வந்து மராத்தா பவரை வந்து ஒருங்கிணைச்சார். ஸோ கன்சால்டேஷன் மீன்ஸ் ஒருங்கிணைப்பு. ஸோ எப்படி எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம இந்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். சிவாஜி ரெஸ்யூம்ட் ஹிஸ் ரைட்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத் and conquered Javali from the Maratha chief Chandarao More. He also reduced all the lesser Maratha chief around the Pune to subordinations. ஸோ சிவாஜி மறுபடியும் வந்து தொடங்க ஆரம்பித்தார். ஸோ அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் ஜவாலி அப்படிங்கிற பிளேஸை ஈஸியாக கான்குவேர் அண்ட் அதை கான்குவெஸ்ட் பண்ணி அதை வந்துட்டு ஆக்குபை சண்டை போட்டு அந்த வாரில் வந்துட்டு அவங்க வெற்றி பெற்றுறாங்க. ஸோ தே கன்குவேர் தி ஜவாலி ஃப்ரம் த மராத்தா சீஃப் சந்தாரோ மோர். ஸோ சந்தாரோ மோர்லேருந்து அவங்க வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சோல்ஜர்ஸ் ஆஃப் பிஜாப்பூர் ஃப்ரம் த ஹில் ஃபார்ட்ரேஸ் அக்வைர்ட் பை த சுல்தான் ஆஃப் த பிஜாப்பூர் வேர் ட்ரைவன் அவுட் அண்ட் ரீப்ளேஸ் வித் ஹிஸ் ஓன் கமாண்டர்ஸ். ஸோ அங்கே இருக்கிற எல்லா கமாண்டர்ஸையும் அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மராத்தா பவரில் இருக்கிற கமாண்டர்ஸை வந்து அவர் எமர்ஜ் பண்ணுறாரு. These moves and the defeat of the Bijapur army sent to punish Shivaji's alarm to the Mughal officials. When the Mughals made a punitive expeditions, Shivaji boldly confronted them. In 1659, he killed Afzal Khan, a notable general of the Bijapur. In 1663, he wounded and chased away the Mughal general and Aurangzeb's uncle Shaista Khan. To cap these bold acts, he audaciously direct his soldiers to plunder Surat, the major Mughal port of the Arabian Sea. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவருடைய ஆக்குபேஷன் வந்து டே பை டே இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ சிவாஜி வந்து நெக்ஸ்ட்டு முகல் எம்பரரில் வந்து காலடி எடுத்து வைக்கிறார். அதுக்கப்புறம் பிஜாப்பூர், அதுக்கப்புறம் வந்து சிவாஜி வந்து அவுரங்கசீப்போட அங்கிளான அந்த அஃப்சல் கான் அப்படிங்கிறவரையும் கில் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவுரங்கசீப்போட அங்கிள் ஷஷ்ட கானையும் வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அஃப்சல் கானையும் வந்து டிஃபீட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து டிஃபீட் பண்ணி அவர் முகல் எம்பரரோட போர்ட் நியர் த அரேபியன் சி அந்த இடத்துல அந்த போர்ட்டையும் வந்து தைரியமாக கைப்பற்றாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சிவாஜி அந்த அவுரங்கசீப், ஸோ நான் சொன்ன மாதிரி முகல் எம்பரர் முடிஞ்ச உடனே மராத்தா வந்து என்ட்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அவுரங்கசீப் தான் லாஸ்ட் ரூலர்னு சொல்லி பார்த்தோம். ஸோ சிவாஜி அந்த அவுரங்கசீப் எப்படி அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தது, எப்படியெல்லாம் அவங்க ரூல் பண்ணாங்க, அவங்களுக்குள்ள என்னென்ன கான்ஃப்ளிக்ட் நடந்தது அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் சிவாஜி பிளண்டட் சூரட், அவுரங்கசீப் ஸ்வங் இன்டு ஆக்ஷன். ஸோ சிவாஜி வந்து சூரட்டை வந்து ஒரு பிளண்டட் மீன்ஸ் சூறையாடப்பட்டது. ஸோ அந்த இடத்த வந்து அவங்க கேப்சர் பண்ணதுனால உடனே அவுரங்கசீப் வந்துட்டு ஆக்ஷன், அதாவது அந்த செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. என் ஆர்மி அண்ட் த கமாண்டர் ஆஃப் ராஜ்புட் ஜென்ரல் ராஜா ஜெய்சிங் வாஸ் ஆர்டர் டு டெஸ்ட்ராய் சிவாஜி அண்ட் அனெக்ஸ் பிஜாப்பூர். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவுரங்கசீப் வந்து உடனே அவரோட கமாண்டர் ராஜ்புட் ஜென்ரல் ராஜா ஜெய் சிங்க்கு வந்து ஆர்டர் போடுறாரு, சிவாஜி வந்து டிஃபீட் பண்ணிடுங்க, அது போக இந்த பிஜாப்பூரில் இருக்கிற பர்சன்ஸையும் வந்துட்டு டிஃபீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சிவாஜி ஃபைனலி சாட் பீஸ், ஈல்டட் த ஃபோர்ட்ரஸ் ஹி ஹேட் சீஸ்ட் அண்ட் அக்செப்டட் சர்வீசஸ் as a Mansabdar in the Mughal services for the conquest of Bijapur. He also agreed to visit the imperial court at Agra on the advice of Jai Singh, only to suffer humiliations which led him to escape by hiding a basket. Aurangzeb was determined to stop the Maratha interference in his expedition against the Deccan kingdom. He attempted to patch up with the Shivaji, but those efforts failed. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிவாஜி வந்து கண்டினியூஸாக வந்துட்டு அவுரங்கசீப்புக்கு ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்தார். ஸோ அவுரங்கசீப் வந்து என்ன தான் அவரை வந்து எதிர்த்து இருந்தாலும் சிவாஜி வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ அதனால் வந்து அவரோட வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் பண்ண முடியலை. ஸோ அவுரங்கசீப் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஒரு இன்டிஃபரன்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அப்போது வந்து சிவாஜி வந்து அதுக்கும் வந்து ஒத்து வரல. ஸோ த எஃபர்ட்ஸ் வாஸ் ஃபுல்லி ஃபெயில்ட். இன் 1670 த முகல் ஆர்மி வாஸ் ஹெல்ப்லெஸ் when Shivaji against plundered Surat. ஸோ சூரட்டை வந்து இவர் வந்து கேப்சர் பண்ணுற டைமில் முகல் எம்பரரில் வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக அவுரங்கசீப் வந்து இருந்தார். இன் 1674 சிவாஜி crowned himself by assuming the title of the Chhatrapati, and the coronations of Shivaji was celebrated with the great splendor at Raiha at the
Accession was the founding of a new kingdom and a new dynasty. Shivaji's aged mother Jijabai, who had lived to see her son crowned the king, passed away a few days after the coronations. With her life wish fulfilled, Shivaji spent his last years trying to bring his son Sambhuji into his ways as he had defeated the Mughals. He fell ill with a fever and the dysentery and died in 1680. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சூரட்டுக்கு அடுத்தது பார்த்தோம்னா சத்ரபதி சிவாஜி அப்படிங்கிற ஒரு குரோனேஷனோட சிவாஜி வந்து என்டர் ஆகுறாரு. ஸோ ஒரு புது டைனாசிட்டியே வந்து உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அம்மா ஜிஜாபாய் ரொம்ப வயசானவங்க இறந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிறப்பவே அவர் வந்துட்டு அவரோட சன் சாம்புஜியும் வந்துட்டு இந்த குரோனேஷனுக்கு வந்து தயார்படுத்தி அந்த த்ரோனில் வந்து அசெண்டட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கடைசி எப்போ இறந்தாருன்னு பார்த்தோம்னா 1680 வந்து அவருக்கு வந்துட்டு ஃபீவர்னாலும் டிசென்ட்ரினாலும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு சின்ன மோட்டர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, சட்ரா பத்தி. ஸோ வாட் இஸ் த மீனிங்? இஸ் a Sanskrit equivalent of a king or emperor and was used by the Marathas, especially Shivaji. Maratha administration under Shivaji. ஸோ மராத்தா வந்து எப்படி இருந்தது, சிவாஜிக்கு கீழே எந்த அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். சிவாஜிஸ் பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் கன்சிஸ்டட் ஆஃப் 3 circles. At the center was his Swaraj. Shivaji was caring and would not allow the people to be harmed in any way. In the second circle, Shivaji claimed suzerainty, but he did not administer them himself. He protected the people from the loot and plunder for which they were required to pay chowth and Sadeshamukhi, an extra 1/10 as a chieftain dude. In the third circle, Shivaji's only objective was plunder. Deshmukhs held sway over rural regions and their control was over between 20 and 100 villages. Each village had a powerful headman who was assisted by a village accountant for a keeper of records. In the absence of strong central government, these local community level officials functioned as a true government. ஸோ மராத்தோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் இருந்தது. ஸோ வந்து 3 சர்க்கிள்ஸாக பிரிச்சுட்டாரு. அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஸ்வராஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பீப்புளை வந்து அவருக்கு ஹராஸ்மெண்ட் பண்ணுறதோ அவங்கள வந்து ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறது அவருக்கு பிடிக்காது. ஸோ தே வெரி கேரிங் அண்ட் வெரி கைண்டாக வந்துட்டு பீப்புளை பார்க்குறாரு. ஸோ அதை வந்து ஒரு சர்க்கிள் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு போடுற அந்த டாக்ஸஸ் எல்லாம் அந்த அளவுக்கு கொடுக்காம பாதியாக வந்து ரெடியூஸ் பண்ணுறாரு. ஸோ தட் இஸ் அனதர் சர்க்கிள். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய வில்லேஜஸ் இருக்குது. ஸோ ஈச் வில்லேஜஸ்க்கும் ஒவ்வொரு கேப்டனை போட்டு அந்த ஹெட்மேனுக்கு பேர் பட்டீல் அப்படின்னும் அவங்க போஸ்டிங்கை கொடுத்து அந்த வில்லேஜஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபார்ம் பண்ணுறாரு, ஃப்ரேம் பண்ணுறாரு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்தளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இல்லாததுனால அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டு தான் உருவாக்கு. அதை தான் நம்ம ட்ரூ கவர்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம் ஒரு வகையில். ஸோ அவங்களோட கவர்மெண்ட் வந்து இப்படி தான் இருந்தது அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆர்மி. அவங்களோட ஆர்மி எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா Shivaji gave utmost attention to his army and training of his personnel. In the beginning, the backbone of his army was the infantry, but as his campaign extended into the plains, his cavalry in his size and the importance. Every soldier was selected personally by Shivaji and was taken to service on the assurance of the soldiers already in services. Shivaji took great care in the maintenance and security of his forts. Retired captains holding a high reputation for put in charge of guarding the fort. ஸோ அவங்க ஆர்மி எந்த அளவுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து வெல் ஸ்ட்ராங் இன் இன்ஃபென்ட்ரி. ஸோ யானைப்படையை வச்சு அவங்களோட ஆர்மியை வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் லேட்டர் பீரியட் பிளைன்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் யானைப்படைகள் வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு சொல்லி குதிரைப்படை கேவிலரி குரூவுக்கு வந்து அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு பீப்புள் ஒவ்வொரு ஆர்மி மேனையும் வந்து தனித்தனியாக அவர் வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அங்கே ரிட்டையர்மெண்ட்டான ஓல்டு பீப்புள்ஸ் அவங்கள எல்லாத்தையும் வந்து அனுப்பாமல் அவங்கள வந்து ஒரு ஹெட்டாக அவங்களுக்கு ஒரு பொசிஷனை கொடுத்து அவங்களையும் வந்து ஆர்மியில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஆர்மியாக வந்து வச்சுருக்காரு. ஸோ இதனால் வந்து அவங்க ஆர்மி வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் கொடுக்கறதுனால தே ஹாவ் அ லாட் ஆஃப் பார்ட்ஸ் இன் த ஆர்மி. ஸோ அடுத்து பார்த்தோம்னா
Ashtapradhan. Shivaji designated 8 ministers as the Ashtapradhan, each holding an important portfolio. ஸோ சிவாஜி வந்து ஒரு 8 மந்திரிகளை வச்சு ஒரு சபை மாதிரி வச்சுருக்கா. ஸோ அதுக்கு பேர் தான் அஷ்டபிரதன். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பற்றி பார்க்கலாம். பெஷ்வா வாஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் அ மாடர்ன் பிரைம் மினிஸ்டர் இந்த மராத்தா எம்பையர். ஸோ இப்போ நமக்கு பிரைம் மினிஸ்டர் எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி அந்த மராத்தா பீரியடில் பெஷ்வா வந்து ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷன். Originally, they were subordinates to the Chhatrapati, but in course of time, especially from the time of the Sahu Maharaja, Peshwa became the de facto Maratha ruler, while Chhatrapati was reduced to the positions of the nominal ruler. Shivaji was influenced by the Mughal revenue systems. ஸோ இந்த அஷ்டபிரதன் வந்து ஒரு பக்கம் வந்து அவர் சால்வ் பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட முகல் எம்பையரை வந்துட்டு ஸ்ட்ராங்காக டிஃபீட் பண்ணதுனால ஸோ தே ஹாவ் அ லாட் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் த வெல்த் ஃப்ரம் த முகல் எம்பையர். The assessment were made on the actual yield with 3/5 left to the cultivator and 2/5 taken by the government. ஸோ அவர் எந்த அளவுக்கு ரெவென்யூ சிஸ்டம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோன்னா 3/5 வந்துட்டு கல்டிவேட் இருக்கும், 2/5 3 பங்கு வந்து கல்டிவேட் இருக்குது, அதில் 2 பங்கு மட்டும் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ரெவென்யூ சிஸ்டமையும் வந்து சிவாஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். ஸோ இன் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் சிவில் கேசஸ் கண்டினியூ டு பி டிசைடட் பை த பஞ்சாயத். The village council where criminal law was based on the Shastras, the Hindu law book. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பஞ்சாயத்து வந்து வில்லேஜ் கவுன்சில் மூலம் கிரிமினல் லாஸ் இந்த சிவில் கேஸ்லாம் பஞ்சாயத்துலேயும் கிரிமினல் கேசஸ் எல்லாத்தையும் வந்து வில்லேஜ் கவுன்சில் சாஸ்திராஸ் அப்படிங்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து அவங்க கேசஸையும் வந்து டீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த அஷ்டபிரதன். ஸோ அந்த 8 மினிஸ்டர்ஸ்க்கு என்னென்ன நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் பெஷ்வா, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அம்யதா, செக்ரட்டரி செவ், இன்டீரியர் மினிஸ்டர் வாஹ்யா நவிஸ், கமாண்டர் இன் சீஃப் சேனாதிபதி, ஃபாரின் மினிஸ்டர் துபீர், சீஃப் ஜஸ்டிஸ் நியாயதிஷ், ஹை பிரிஸ்ட் பண்டிராத்ரோ. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ நார்மலான ஒரு நேமுக்கு அவங்க அந்த காலத்தில் என்ன மராத்தாஸில் நேம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்து சாம்பூஜி. ஸோ சிவாஜியோட சன் சாம்பூஜி அவங்களோட எம்பரர் எந்த அளவுக்கு அந்த மராத்தா கிங்டமை கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சாம்பூஜி succeeded சிவாஜி after a succession tussle with Anaji Doctor. There were a family feuds splintering the Maratha kingdom. The Dargadas of the Radur, Marwar and Aurangzeb's rebels and Akbar arrived in Maharashtra and took shelter in Sambhuji's court. Aurangzeb viewed this development very seriously and took all her efforts to finish off Sambhuji. Marathas under Sambhuji were in no position to resist the Mughals. Aurangzeb himself arrived in the Deccan in 1681. Aurangzeb's main goal was annexation of the Bijapur and the Golconda. These two sultanates fell to Aurangzeb by 1687. In little over a year, Sambhuji was captured by the Mughals and after torture put to the death. So Sambhuji வந்து ஒரு நல்ல ஒரு கிங் அப்படின்னா கூட இதில் வந்து அதிகமாக முகலோட அந்த லாஸ்ட் ரூலரான அவுரங்கசீப் பிளே அ மேஜர் ரோல். ஸோ நம்ம அதிலே பார்த்தோம் 90 இயர் அவர் வந்து 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தார், ரூல் பண்ணாருன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ முகல் எம்பரர் நம்ம பார்த்த மாதிரி அவுரங்கசீப் வாஸ் பிளே அ மேஜர் ரோல். அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆஃப்டர் த டெத் ஆஃப் தி சிவாஜி சாம்பூஜி வந்து த்ரோனுக்கு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவருக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பக்கபலமாக எந்த ஒரு சக்ஸஸரும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவுரங்கசீப் வந்து சாம்பூஜியோட கோர்ட்லேயே வந்து அரைவ் ஆகி அங்கேயே வந்து கேம்பெயினும் போகிறாரு. அதுக்கப்புறம் அங்கேயே இருந்து என்னென்னலாம் நடக்குது, என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத சீரியஸாக வந்து நோட் பண்ணி அதுக்கான சாம்பூஜி எப்படியெல்லாம் நம்ம ஃபினிஷ் ஆஃப் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து ஸ்ட்ராங்காக டிட்டர்மைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவருடைய ஒரே நோக்கம் என்னவாக இருந்ததுன்னு பார்த்தோன்னா பிஜாப்பூரின் கோல்கொண்டாவே அனெக்ஸ் பண்ணணும், அது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற அவருடைய மெயின் கோலாக இருந்தது. ஸோ இந்த 2 வேலையும் பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சாம்பூஜியை வந்து கேப்சர் பண்ணி அவர் வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணி கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த சாம்பூஜியோட ஹிஸ்ட்ரியாக சொல்லி பார்க்குறோம். ஸோ அவரை பற்றி ஒரு சின்ன மோட்டர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சாம்பூஜி வாஸ் அண்டர் தி wicked influences of his family priest Kavi Kailash. Kavi Kailash was the caretaker of Sambhuji in Varanasi during the Shivaji's flight from Agra. He later brought Sambhuji safely to the Raiha. His
His dominance in the court became absolute in the course of time. Sambhuji looked to the advice for everything. Kavi Kailash was distinguished scholar and poet, but he was a practitioner of his with craft. So the Orthodox Hindus in the court has developed as a deep hatred for him. When Sambhuji was captured by the Mughal army, he found to be a company of the Kavi Kailash. So both them were subjected to all the forms of torture and then executed by the orders of Aurangzeb. ஸோ அவுரங்கசீப் சாம்புஜிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கவி கைலாஷ் ஹீ இஸ் அ கேர்டேக்கர். எல்லா விஷயங்களுமே வந்துட்டு சாம்புஜிக்கு அவர் தான் வந்துட்டு ஒரு குரு மாதிரி இருந்திருக்காருன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த மோட்டினோ பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டர் பீரியடில் அவுரங்கசீப் அவங்களையும் வந்து கேப்சர் பண்ணி புட் த டார்ச்சர். அடுத்து பார்த்தோம்னா ஷாஹு மகாராஜா, சிவாஜியோட கிராண்ட் சன். ஷாஹு மீன்ஸ் ஹானஸ்ட். Originally a name given by Aurangzeb to contrast his character with that of Shivaji's ruled 1708 to 1749. During the first half of the 18th century, consolidations of the royal power was achieved through the conferment of the royal entailments upon those who served Shahu. During the Shahu 40-year reign, there was increase in territory under the Maratha control, from which tribute was regularly extracted. More centralized and strong state structure also began to take shape. Every household, including that of the landed household, profited from the state employee. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சாஹு மகாராஜா வராரு. ஸோ அவர் வந்து ஓரளவுக்கு சாம்புஜி மாதிரி இல்லைனாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரூலர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா மராத்தாவோட கண்ட்ரோல் வந்து ரொம்ப கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. ரெகுலர்லி எக்ஸ்ட்ராக்டட். அதுக்கப்புறம் வந்து அவருடைய அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா ஆக்குபேஷன் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா ரொம்ப வந்து பீக்கில் போயிடுச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அவருடைய இந்த எக்ஸ்டென்ஷன் லெவல் அதோடைய இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் யார் வராங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா பெஷ்வா. Balaji Vishwanath began his career as a small revenue official and became Peshwa in 1713. ஸோ பாலாஜி விஸ்வநாத் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ரெவென்யூ அஃபிஷியலாக வந்து மராத்தாவில் இருக்கார். அதுக்கப்புறம் பெஷ்வாவா பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற போஸ்டிங்கு போகிறாரு. மச் அகெயின்ஸ்ட் அட்வைஸ் ஃப்ரம் ஹிஸ் க்ளோஸ் சர்க்கிள், சாஹு அப்பாயிண்டட் 20-year-old Vishwanath eldest son Baji Rao to occupy the office of the Peshwa. பட் அந்த இடத்த வந்துட்டு சாஹு மகாராஜாவுக்கு வந்து அது பிடிக்கலை. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத்தை எடுத்துட்டு அவருடைய பையன் விஸ்வநாத்தை வந்து பாஜிராவ் வந்துட்டு அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பாஜிராவ் வந்து வராங்க. பாஜிராவ் டிசைட் டு லான்ச் எ மேஜர் மராத்தா onslaught against the Mughals and the Nizam of the Hyderabad. He assumed the powers of the commander-in-chief. He was wise in his choice of commander for the campaigns. Instead of relying on the traditional elite groups, namely Deshmukhs, he gave commanders to the Gaivar, Holkar and the Shainid of the Scindia families who had been loyal to the Emperor Shahu, his father Balaji Vishwanath, and to him. Prominent Maratha family. ஸோ ப்ராமினெண்ட்டாக இருந்த மராத்தாஸ் ஃபேமிலி என்னென்னு சொல்லி பார்க்கலாம். கைவாடா அட் பரோடா, போன்சில் அட் நாக்பூர், ஹோல்கர் அட் இண்டோ, சைண்ட் ஆர் சிந்தியா அட் குவாலியர், பெஷ்வா அட் பூனே. Baji Rao proclaimed war against Malwa and the Gujarat and freed them from the Mughal domination. The Mughal army and the troops of Nizam that intervened on behalf of the Mughal was defeated. Baji Rao succeeded in getting the recognition of the Shahu as the king of the Maharashtra and overlord of the rest of the Deccan, from which the tribute of the Chaud and the Shadeshmukhi could be legally collected by the Maratha officials. Baji Rao centralized the official functions in the Pune. This helped to receive the prominent transmissions of the tribute from the Deccan. The Maratha army, which consisted of no more 5,000 horsemen and no artillery, had by 1,700 as doubled in the size. They were no match for the Mughals and the Nizams.
The success of the Maratha against the Mughals was mainly due to the weakness of the latter. The Maratha dominance in the Deccan is also attributed to the quality of the Maratha officials and generals who grew up under the Sahu and the Peshwa. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாஜிராவ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாஜிராவ் வந்து ஒரு நல்ல இதை கொண்டு போயிட்டு இருந்தாலும் அவருடைய கிங்டம் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் முகல் எம்பரர் வந்துட்டு இன்ட்ரேஷன் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அவங்க தலையிட்டே இருக்கிறதுனால தே கான்ட் டூ த ரூலிங் கரெக்ட்லி. ஸோ மராத்தா கிங்டம் வந்துட்டு அதில் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அவங்களால கரெக்டான ரெவென்யூ சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் எதுவுமே வந்து சரியாக பண்ண முடியல. ஸோ லேட்டர் த பீரியட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா மராத்தா டாமினன்ஸ் டெக்கன் இஸ் ஆல்சோ attributed குவாலிட்டி ஆஃப் த மராத்தா அஃபிஷியல்ஸ். The success of the Marathas against the Mughal was mainly due to the weakness of the latter. ஸோ மராத்தா வந்து நெக்ஸ்ட் வந்து வீக்காக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாயிண்டில் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா பாலாஜி பாஜிராவ் 1740 to 1761. When Bajirao was the Peshwa, Emperor Sahu died. A possible succession struggle among the factions of the royal family was averted thanks to the timely interventions of the Bajirao. He summoned all the contending factions and forced them to accept the conditions he laid down. He decided that the capital of the kingdom would henceforth be Pune, not Satara. All power and authority was now concentrated in the Peshwa's office. ஸோ அதுக்கப்புறம் சஹு வந்து இறந்ததுக்கப்புறம் பாலாஜி பாஜிராவ் அவர் வந்து பெஷ்வாவாக இருந்தார். ஸோ அவர் தான் வந்துட்டு அடுத்த சக்ஸஸர் வந்து வராரு. ஸோ ஹீ இஸ் த ரூலர் ஆஃப் த மராத்தா. அதுக்கப்புறம் வந்துட்டு இவரோட கேபிட்டல் வந்து பூனேயில் வைக்கலாம், சட்டாராவில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவரோட கேபிட்டலை வந்து பூனேயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இவருடைய எல்லா பவரையும் எல்லா அத்தாரிட்டிஸ் கான்சன்ட்ரேட் பெஷ்வா ஆஃபீஸ். ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக இருந்தால் தான் ரூலிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ த மராத்தா பேசன்ஸ் வாரியர் பேண்ட் ஃபார் reconfigured and its run came to an end. Maratha soldiers were not permitted now to retreat from battlefields as each year for the purpose of cultivating their land. Soldiers were required to live in forts and towns far away from their home. They were trained as a infantrymen as well as a horsemen. ஸோ ஆனால் இவருடைய அந்த ஆர்மி அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருந்துன்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் அந்த ஓய்வே இல்லை. ரிட்டையர் ஃப்ரம் த பேட்டிலேருந்து ஒரு பேட்டிலேருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஓய்வு கொடுக்கணும். அது கூட இல்லாமல் அவங்க வந்து லேண்டுக்கு முன்னாடி கல்டிவேட் பண்ணுறதோ ஹார்ஸ்மென்னாக போடுறதும் இந்த மாதிரி கண்டினியூஷனான ஒர்க் இருந்ததுனால அவங்களால வந்து மராத்தாவை அதுக்கப்புறம் என்ரோல் பண்ணவே முடியல. So the large guns were nominally under the command of the Maratha officers, but those who fired and maintained them was most Portuguese, French and the British. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மராத்தா சோல்ஜர்ஸ் யாரும் இல்லாமல் அதிகமாக வந்துட்டு போர்ச்சுகீஸும் பிரிட்டிஷ் பீப்புளையுமே வந்து அவர் ரொம்ப வந்து டாமினேட் பண்ணி வச்சுருந்தார். ஸோ அவங்க தான் வந்து மெயின் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. டியூரிங் த பீரியட் ஆஃப் த பெஷ்வா பாலாஜி பாஜிராவ், த நார்தர்ன் ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் த மராத்தா ஸ்டேட் were rapidly touching Rajasthan, Delhi and the Punjab. At some point, the Maratha tributary regime extended itself to the within 50 miles of Delhi. The Maratha launched raids from the Nagpur against Bihar, Bengal and Odisha. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மராத்தாஸ் வந்து எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய ஆதிக்கத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பீகார், பெங்கால், ஒடிசா இதில் எல்லாமே அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து அதிகப்படுத்திகிட்டே போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த மராத்தாஸ் அண்ட் த நிசாம் ஓவர் த கர்நாடகா, தமிழ், கன்னடா அண்ட் தெலுங்கு ரீஜியன்ஸ் வேர் எஃபெக்டிவ்லி ப்ராட் அண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் மராத்தாஸ். அதுக்கப்புறம் யாராருக்கெல்லாம் சண்டை வந்து பார்த்தோம்னா நிசாம் கூடயும் கர்நாடகாலையும் தமிழ், கன்னடா, தெலுங்கு எல்லாத்துக்கூடையுமே வந்து கான்ஃப்ளிக்ட் பண்ணி மராத்தாஸ் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. பிட்வீன் 1745 and 1751 plundering expedition were launched yearly by the Maratha chieftain Rahuji Bonsai. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் த பெஷ்வாஸ். ஸோ மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷன் பெஷ்வாக்கு கீழே எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ த ரெவென்யூ administration of the Peshwa was headed by key official called the Kamvisadar.
ஸோ அவங்களோட ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு நேமும் அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் தான் கமவிஸ்தர். ஹி வாஸ் அப்பாயிண்டட் பை த பெஷ்வா. ஸோ அந்த கமவிஸ்தர் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு கீ அஃபிஷியல். ஸோ அவங்க வந்து மெயினான ஒரு பர்சன் சொல்லி பார்க்கலாம். அவங்க யாரால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தா பெஷ்வா. So he was empowered to maintain a small body of soldiers to the police to the administrative area, from where tribute or taxes had to be collected. A small staff of clerks and servants were employed to maintain two revenue records. ஸோ இந்த சின்ன வேலைக்கு கிளர்க்குக்கு ஒரு சாதாரண ஒரு நோட்டு மெயின்டெனன்ஸ்க்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு தனியாக வந்து பர்சன்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. தீஸ் ரெக்கார்ட்ஸ் were randomly checked by the office of the Peshwa. The contracts for revenue collections was auctioned annually after the revenue for a particular place was estimated by the Peshwa civil servant based on the previous year yield. A prospective taxes or revenue collector who won the contract was expected to have a reputation for wealth and the probity. He was conferred a pay of the portion of the whole of the anticipated revenue, 1/3 to 1/2, either out of own wealth or from the money borrowed from the bankers, judging from the ledger of the correspondence and the account books. It is evident that the Peshwa were keen on account record keeping. Peshwa regimes look distinctly modern in a comparison with the Mughals to the whose fall the contributory military. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெஷ்வாவோட ரெவென்யூ சிஸ்டம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா எல்லாமே வந்து கரெக்டான டிஸ்டிங்யூஸ் அப்படி இருந்தது. ஸோ ஒரு சின்ன நோட் ஆகட்டும், ஒரு சின்ன ரெக்கார்ட் ஆகட்டும், அதுக்கு எல்லாத்துக்குமே சிவில் சர்வே கரெக்டாக வந்து சர்வன்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி அந்த நோட்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோவும் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ரெவென்யூ சிஸ்டம்ஸை வந்து 1/3 ஆகும், 1/2 ஆகும், இல்லைனா அவங்களுடைய ஓன் மணி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதிரி ரெவென்யூ சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணி அவங்க ரெவென்யூ வந்து கலெக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களோட ஃபால் எப்படி இருந்துன்னு சொல்லி பார்த்தோம்னா, the imperial movement of the Marathas sadly ended at the Panipat near Delhi in 1761. ஸோ இவங்களோட லாஸ்ட் அந்த வார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னா பானிபட்டில் தான் வந்து முடியுது. The Maratha attempt to extend the domain behind Punjab was checked by the king of the Afghan, Ahmad Shah Abdali. ஸோ இவர் லாஸ்ட்டாக வந்து எங்கே செக் வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க வந்துட்டு அந்த பஞ்சாபை தாண்டி பிஹாய்ண்ட் த பஞ்சாபுக்கு போகலாம் அப்படின்ற அந்த கான்குவரில் தான், அந்த வாரில் தான் என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய அஹ்மத் ஷா அப்தலி அப்படிங்கிற ஒரு கிங் வந்துட்டு நம்மளோட மராத்தா கிங்கை வந்து டிஃபீட் பண்ணி அவங்கள வந்து ஃபால் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அப்தலி இன்வைட் 8 times பிஃபோர் ஃபைனலி மார்ச்சிங் ஆன் டு டெல்லி. ஸோ இது டெல்லிக்கு வரதுக்கு முடியாது, ஒரு 8 times வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு இன்வைட் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காரு, டெல்லிக்கு இன்வைட் பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. 8 times வந்துட்டு முன்னாடியே வந்திருக்காரு. The Maratha were now divided among several commanders who approached the battle with different tactics. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இல்லாமல் போயிடுச்சு. மராத்தாலேயும் வந்து நிறைய யூனிட்டி இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சதுனால அவங்க ஈஸியாக வந்து அதை என்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ artillery decided the battle in January 1761. The mobile artillery of the Afghan proved lethal against both Maratha cavalry and infantry. The Marathas' army was shattered and the surveying men took 6 months to return the Maharashtra from the Panipat to report the tragedy. By then, Maratha supremacy over the subcontinent was effectively over. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மராத்தாவோட ரூல் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அந்த கிங்கோட ரூல் வந்துட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிப்போம். அந்த முஸ்லீம் கிங்கோட ஆதிக்கம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் வி சம்மரைஸ் திஸ் லெசன். The factor responsible for the rise and expansions of the Maratha rule are explored. Early life of the Shivaji and the influence that worked on him are traced. Shivaji military raids and the victory over Bijapur Sultan's army inviting Aurangzeb's intervention are discussed. Confrontation of Shivaji with Aurangzeb and their fallout in the Deccan are dealt with. Maratha administration under Shivaji is highlighted. Maratha affairs after the death of the Shivaji and Sambhuji and Sahu are analyzed. Peshwa emerging de facto rulers and their contribution to the continuance of the Maratha power are explained. Modernization of the administration and the Peshwas and the end of the Maratha supremacy after the Third Battle of Panipat are detailed. Thank you for watching.